நான் அப்போ என்னான்வேன், வீடு கட்ட போகிறேன். எங்கே அங்கேயா? அங்கே வீடு எந்த கொத்தனார் தங்க வீடு தானே. அவன் கட்டின வீடு கூட இடிஞ்சிருக்கு தெரியுமா? அதுக்கடுத்து அவன் தொடங்க முடியுமா சார்? எது தொடங்கினாலும் நெகட்டிவ் ஆகும். ஒரு பொண்ணு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அந்த வெள்ளைக்காரன் கேட்குறான், இங்கிட்டு அரசி போனாங்களா? போனாங்க தெரியும், ஆனால் எங்கிட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு அவ்வளோ தைரியமா? இப்போ சொல்லுன்னா உன் கை காலை வெட்டிடுவான். வெட்டுறாங்க சார். வெட்டி ரத்தத்தோடு துடிக்கும்போது கூட சொல்லலை. முன்னாலாம் பெரியவங்களுக்கு பயந்தாங்க. எங்கள் வாத்தியார் எங்களை அடிப்பார். மேக்ஸ் வாத்தியார் எங்கள் அப்பா இருக்கும்போது என்னை அடிச்சிட்டார். எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த வாத்தியார்கிட்ட வாங்கின ஒவ்வொரு அடியும் தான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துச்சு. மதுரை முத்து காமெடியை பார்க்குற விட சிபி முத்து சில்மிசம் பார்க்குற வந்து அதிகமாக இருக்கேன். நல்லா வாழ் மாப்பிள்ள, நீடூடி காலம் வாழுன்னு சொல்கிறதே ஒரு சாதனை தெரியுமா? இந்த கேடுகட்ட பூமியில் அவன் வாழ்ந்து என்னென்ன கொடுமை அனுபவிக்க போகிறேன் தெரியுமா? அதுதான் எல்லாமே நெகட்டிவாக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினைத்தால் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய பயிர். எது சொன்னாலும் குறுக்கு கட்டை போட்டுக்குவாங்க. 17ஆம் தேதி கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் மாப்பிள்ள. என்னத்த 14ஆம் தேதி தான் பரமசிவம் பண்ணேன், என்னாச்சு? இந்த நடுத்தரில் நிற்கிறேன். 17 பூரா விளங்காமல் போயிட்டார். 17 பேர் இந்த ஊரில் அனாதை எத்துறது எப்படி? 17ஆம் தேதி தானே. அப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 17ஆம் தேதி நான் அப்போ என்னான்வேன், வீடு கட்ட போகிறேன். எங்கே அங்கேயா? அங்கே வீடு எந்த கொத்தனார் தங்க வீடு தானே. அவன் கட்டின வீடு கூட இடிஞ்சிருக்கு தெரியுமா? அதுக்கடுத்து அவன் தொடங்க முடியுமா சார்? எது தொடங்கினாலும் நெகட்டிவ் ஆகும். அப்படி தொடங்காங்க சார், பாசிட்டிவாக பாருங்கள் அப்படி சொல்லி சத்யா அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அன்னபாரதி என்ன சொல்ல போகிறாங்க? உண்மையிலே அன்னபாரதி பேசுகிற எவ்வளோ நேரம்னாலும் இங்கே கேட்கலாம். ஒரு கண்டிஷன், காதை மூடிட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவ்வளோ இனிமையாக இருக்குன்றக்காக சொல்லு. வாங்க, பெரிய கரகோஷத்துக்கிட்டே அன்னபாரதி அவர்கள் அன்புறாங்க. நான் வீரத்துக்கு மட்டும்தான் பேர் போனது காளையார்கள் நினச்சேன். ஆனால் இவ்வளோ ரசனைக்கும் பேர் போகணுன்றதை இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் நிரூபிச்சு. ஏன்னா திண்டுக்கல் நோக்கி வேலுநாச்சியார் அவர்கள் போகும்போது வெள்ளையர் விரட்டி வர்றாங்க. தாண்டி போகும்போது இப்போ இருக்கே நம்ம வெட்டுடையார் காளி கோயில், அதை தாண்டி போகிறப்ப ஒரு பொண்ணு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அந்த வெள்ளைக்காரன் கேட்குறான், இங்கிட்டு அரசி போனாங்களா? போனாங்க தெரியும், ஆனால் எங்கிட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு அவ்வளோ தைரியமா? இப்போ சொல்லுன்னா உன் கை காலை வெட்டிடுவான். வெட்டுறாங்க சார். வெட்டி ரத்தத்தோடு துடிக்கும்போது கூட சொல்லலை. அப்படியே நின்றாங்க வெட்டுப்பட்ட அந்த பெண். அதனால தான் அது வெட்டுடையாள் காளின்னு சொல்லி. அந்த அரசி அவங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றப்ப அவங்க கணவர் இறந்துடுறாரு. இதே காளையார்களில் வெள்ளைக்காரன் கொன்றான். வந்தப்போ அந்த தாலி எடுத்து எனக்காக உயிர் மாய்த்த அந்த பெண்மணி எங்கே அந்த அப்படி சொல்லி அந்த சமாதியில் போட்டு அதை கோயிலாக கட்டுங்க, நான் வழிபடன்னு சொல்லி அவங்க அமைச்சர் ஆன பின்னாடி அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாங்க. இப்படியெல்லாம் நிறையா அழகழகான விஷயம், நல்லதங்கால் கதை, வேலுநாச்சியார் கதையெல்லாம் பிரமாணமான கதையெல்லாம் இந்த பதில் இருக்குது. இப்படி ரசனை மிகுந்த மக்களும் இருக்காங்கன்றது எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். அதனால தான் பேச்சாளர் ரொம்ப லயிச்சு ரசித்து சொந்தக்காரன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இந்த அணியினுடைய 2ஆம் பேச்சாளர் நீலவேணி பேராவூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய பேராதரவை கைதட்டியும் கொடுத்து மகிழுங்கள். வாங்க. அதில் பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த புள்ளிங்கோன்னெலாம் ஒருத்தன் வந்திருக்காங்க சார். புள்ளிங்கோ மெட்ராஸ் பக்கம் திராங்க அநியாய சட்டையாக இருக்குது சார். இந்த விளக்கு மாற்று குச்சி மாதிரி முடி இப்படி வச்சுருக்காங்க சார். அப்புறம் கலர் கோழி குஞ்சு மாதிரி ஏதோ பொடியை தடவிட்டு பிங்க் கலரில் மஞ்சள் கலரில் வராங்க. ஓ புள்ளிங்கோ, ஓ ஐயோ, நம்ம ஒரு பாட்டு பண்ணால் அந்த பாட்டு அவ ஒரு ரேஞ்சில் மாடி விதவிதமாக முடி வெட்டுறோம்னு ஒருத்தர் காதை வெட்டிட்டாங்க சார். கடைசியில் அவனுக்கு கேட்காதுன்னு 3ஆவது காதை ஒன்று சேர்த்து பெற்றோர் பேச்சவே கேட்க மாட்டேன். அது அவனே சொன்னான், எங்கள் அப்பா பேச்சை கேட்காம அகலக்கால் வச்சே தப்பாக போச்சு. என்ன மாப்பிள்ள, பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? அது முன்னாலாம் பெரியவங்களுக்கு பயந்தாங்க. எங்கள் வாத்தியார் எங்களை அடிப்பார். மேக்ஸ் வாத்தியார் எங்கள் அப்பா இருக்கும்போது என்னை அடிச்சிட்டார். எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த வாத்தியார்கிட்ட வாங்கின ஒவ்வொரு அடியும் தான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பசங்களை என்ன சொல்லி சேர்க்குறாங்க, எவனா மேலே கையை வச்சுறாங்க, நாங்கள் செல்லமாக வளர்த்தோம். சார், எப்படி செல்லம் கொடுத்து வளர்ப்பது அன்புன்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு அந்த நேரம் கசப்பாக இருக்குமே வெளியே, பின்னாடி நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் அப்பா திட்டும் போலாம் சங்கடப்பட்டோம், இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அடி தான். அது மாதிரி ஒரு எல்லை மீறி போயிடக்கூடாது சார். அதுக்கு ஒரு சென்சார் வேணும்.
பாருங்கள், இன்றைக்கெல்லாம் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை செல்ஃபோனில் போட்டால் பார்க்குறத விட நெகட்டிவான விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் இளைஞர்கள் ஆர்வமாக இருக்காங்க. மதுரைமுத்து காமெடிந்து 1500 எபிசோட் இருக்கு. எத்தனை பேர் பார்க்குறேன்? 150 பேர் பார்க்குறேன். மதுரைமுத்து காமெடியை பார்க்குற விட சிபி முத்து சில்மிசம் பார்க்குற வந்து அதிகமாக இருக்கேன். பார்த்தீங்களா? அப்போ இந்த நெகட்டிவ் விரும்புகிறாங்க சார். 18 வயசுலேருந்து 32 வயசு உள்ளவங்க தான் யூடியூப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. இந்த ஏஜ் பசங்க கூட என்னென்னா இந்த மாதிரி பேசணும். அப்போ ஒரு நெகட்டிவாக பேசுகிற ஆளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது, அவனுக்கு வியூஸ் கூடும்போது, ஒவ்வொரு ஊர்லேயும் அது மாதிரி பேசுகிறோன்னு வருவான். இந்த கொரோனா காலத்தில் குழந்தைகளை செல்ஃபோனை கொடுத்தோம் பார்த்தீங்களா? அது அந்த 1 hour கிளாஸ் முடிஞ்சோடனே அப்படின்னு திருப்பிச்சுன்னா எல்லா வீடியோ வருது. நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகள் தப்பிப்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற சொல்வதற்குத்தான் நம்முடைய தேவகோட்டை நல்லாசிரியர் நகைச்சுவை சூறாவளி மகாராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வரவேற்று